ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பல மழை, நெட்வொர்க் இஷ்யூ, கரண்ட் ஆஃப் எல்லாத்தையும் மத்தியிலும் கர்த்தரை நாமத்தை உயர்த்தும்படியாக ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பது சாத்தான் பார்த்து வைக்கப்பட வேண்டும். ஆஃப்லைனில் வந்தாலும் ஆன்லைனில் வந்தாலும் தேவ ஜனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருநிலையை கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று சொல்லி காலையிலே தியானித்தோம். முதல் பகுதி. இப்பொழுது இரண்டாவது பகுதியாக தேவன் தம்முடைய அடியார்களுக்கு அனுப்புகிற ஒத்தாசை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோனாவின் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியாததல்ல, என்ன கதை என்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த யோனாவில் கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு காரியம், கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்ன இந்த சரிதை சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு தெரியாததல்ல, யோனா என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் நினிவேவுக்கு போகும்படி சொல்லுகின்றார். அந்த மனுஷன் தர்ஷீசுக்கு பயணப்படுகிறான். தர்ஷீசுக்கு பயணப்படுகிறபடியினாலே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் ஒன்று அந்த பகுதியில் வருகிறது, அந்த பாதையில் பயணத்தில் வருகிறது. அப்பொழுது சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தால் யோனாவின் பேர் வருகிறது. யோனா தன் சாட்சி சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படியாக போய் கொண்டிருக்கிற பொழுது இவனை தூக்கி தண்ணியிலே போடும்படி இவனே சொல்லுகிறான். அப்படி போடுகிற பொழுது ஒரு மீன் விழுங்கி விடுகிறது. அதன் பிறகு அந்த மீன் 3 நாட்களில் இந்த மனுஷனுக்கு பெரிய பெரிய திருப்பு முனையெல்லாம் வாழ்க்கையிலே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 10வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம்தான் இந்த இரவு வேளையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தியான பகுதி. கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையில் கக்கி விட்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், நாம் எடுத்தது தான் காரியம். அதாவது நான் செய்ய நினைக்கிறது அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் நடை, அதுதான் மார்க்கம், அதுதான் உண்மை. மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்கிறாங்க, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு குருட்டாட்டத்தில் தேவ நாமம் தரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஊழியத்தினுடைய அபிஷேகம் உடைய மனுஷன், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த மனுஷன் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டியது தேவ சித்தம். தனி ஆள் ஊழியம் செய்கிற மனுஷன் அல்ல. இவருக்கு என்ன என்றால் மார்க்க பேதம் வந்து விட்டது. அசீரியருடைய தலைநகர் தான் நினிவே. அந்த ஜனங்களை பார்த்தா இவருக்கு ஆகாது. இவர் எண்ணத்துக்கு ஏற்றபடி தான் அந்த ஜனங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லவனுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கோணலானவர்களை செவியாக்குகிற தேவன். இந்த ஆண்டின் வாக்குதத்தை என்ன? நான் உனக்கு முன்னே போய் கர்த்தர் முன்னே போகிறார். இதுவரை போகாத தேவன் இப்பொழுது கர்த்தர் முன்னே போகிறார். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், கோணலானவைகளாக செவையாக்கி போடப்படும். நமக்கு நேர் எதிர்மறையாகவே சிலருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும். அது நினைத்து குமுறுவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க. உண்மைதான், அது அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய பக்குவம், மனப்பக்குவம் பொறுத்து இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, நீதிமான்கள் அல்ல, பாவிகளே கர்த்தர் ரட்சிக்க வந்தார். உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு எதிர்மறையான சந்ததியார் மத்தியில் அனுப்புகிறார் என்றால், சில பேருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் நீங்கள் ஆலயமாக நடத்த போகிறீங்க, குடும்பம் நடத்துகிறீங்களா, ஆலயம் நடத்துகிறீங்களா, அதனுடைய பொருள் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருந்தால் உத்தமம் இருக்கும், உண்மை இருக்கும்னு. அது நம்ம நினைவு. பெரும்பான்மையாக அப்படி இருக்கான்னு கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களிடத்தில் கேட்டால் அது இங்கே பல கதைகள் இருக்கும். தெரியாது நமக்கு வெளில பார்க்க. 1-2 தான் நம்ம காதுக்கோ செய்தித்தாளில் வரும், மற்றது நிறைய இருக்குது இது மாதிரி. ஆகையால் நம்முடைய மனநிலையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடித்தது கிடைக்காது, கிடைத்தது பிடிக்காது. இது மனுஷனுடைய நிலை. விசுவாசிக்கு ஒப்பாகத்தான் இந்த யோனா காணப்படுகிறார். உங்களை குறித்து தேவ திட்டம் என்னமோ பெருசு, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற திட்டம் என்னமோ சின்னது. நமக்கு ஜப குறிப்பு தான் முக்கியம், கர்த்தர் முக்கியம் கிடையாது. இல்லை, இன்றைய நிலவரம் கலவரமாக இருக்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை. சரி, அது கேட்டால் என்னை கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை நிச்சயம் வந்துடும். நான் என்ன சொல்லுகிறேன், உங்கள் ஜப குறிப்புக்கு மேலே தேவனுடைய சிநேகம் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டு கிடைக்கலனாலும், அல்லது வாழ்க்கையை நம்ம ஜெபித்து உபவாசித்து அதன்படி எதுவும் போகலைனாலும், கர்த்தர் மாறாதவராக தான் இருக்கிறார். மறைந்தவர் அல்ல, மறைந்து விடுகிறவர் அல்ல, கை விடுகிறவர் அல்ல. என்னாலும் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். சரி ஆண்டவரே, இதுவரை நான் ஜெப குறிப்போடு கூட போராடி பார்த்த முடியல,
சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பதை விட இப்பொழுது நான் உன் மண்டையிலே வந்து இணைத்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நிலைக்கு வந்துடுச்சு யோனாவினுடைய வாழ்க்கை. எப்படி தூக்கி போட்டோடனே அந்த மனுஷன் இருக்கிறத காட்டில் செத்தா நலமாக இருக்கும், நீங்களே தூக்கி போட்டுருங்கடா, நானே மாய்த்து கொண்டா நரகத்துக்கு போவேன். அதான் அது ஒன்று அர்த்தம். என்னை கொலை செஞ்சிட்டாங்க, இல்லை என்னை வந்து ரத்த சாட்சியாக நான் மறிக்கிறேன்ற மாதிரி என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, நான் செத்து தொலைகிறேன், நீங்களாம் நல்லா இருப்பீங்க. என்னை தூக்கி மட்டும் கடலில் போட்டால் இது அந்த புயல் அடங்கணுன்னா அவனுங்க எல்லாம் சேர்த்து கொண்டு கட்டே தூக்கி போட்டுட்டானு. பரவாயில்லையே, யாராவது வந்து ஆடே வந்து கசாப் கடைக்காரன்றதுக்கு தலை கொடுக்குமான்ற மாதிரி அவன் தூக்கி போட்டான். போட்டோடனே அமர்ந்துருச்சு. இப்போ புயல் அமர்ந்துருச்சு. நம்மால் வாழ்க்கையில் புயல் ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துக்கு சமாதானம் மூலியமா, ஆனால் நமக்கோ சமாதான குலைச்சல். ஏன்? நம்ம கர்த்தரோடு இணைந்து போக முடியல. கர்த்தரோடு இணைந்து போக முடியல. தீர்க்கதரிசி அல்லது கடைசி நாட்டிலே மாம்சமாக யார் மீது ஆவியை ஊற்றுகிறார்? நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்காக மட்டும் ஊற்றவில்லை, தீர்க்கதரிசியாக வாழ்வதற்கு தான் அந்த அபிஷேகம். உரைக்கிறது ஒரு பகுதி, தீர்க்கதரிசியோட வாழ்க்கை பெருசு, உரைக்கிறது சின்னது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகம் என்ன செய்வேன்னா, நம்ம நிறம் பாகுபாடு அடையாளங்கள் எதுவுமே வச்சுக்கூடாது. முதல்ல நமக்கு வச்சுக்கூடாது, இன்னொருத்தனுக்கும் நம்ம நியாயம் தீர்த்து நம்ம மதிப்பெண் போடுகிறலாம் இருக்கக்கூடாது. அவன் உண்மையிலேயே கோணலானவன், துன்மார்க்கன், பரிகாசக்காரன், பாவி, கொலைகாரன், இரத்த பிரியன், தற்புகழ்ச்சி பிரியன், மதுபான பிரியன், போஜன பிரியன், என்னென்ன பிரியம் இருக்குதோ, மாம்ச பிரியன், எல்லா பிரியமும் இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த எண்ணம் இந்த மனுஷனுக்கு வரவில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு முதல்ல கட்டளை எடுக்கிறார். அந்த மீன் விழுங்கி விடுகிறது யோனாவை. இது ஒரு வித்தியாசமான வியாக்கியானம். இந்த சரிதை பார்ப்பதுக்கு நகைச்சுவை நிறைந்த சரிதமாக இருக்கும். ஆனால் இது நடந்தது என்பதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். ஒரு பெரிய மீனின் வயிற்றில் போய் ஒரு தீர்க்கதரிசி மாட்டிக்கொள்வது எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஒரு ஊழியக்காரன் ஒரு குறிப்பிட்ட விசுவாசனுடைய கட்டமைப்புக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வார்கள். செல்வ செழிப்பாக இருக்கும், முழு தொகையும் அவங்களே கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இவர் போய் மாட்டிக்கொள்வார். அப்போ என்ன நடக்கும்னா, தலையின் மீது பாசி வந்து படுகிறது. மீனுக்கும் உபத்திரவம், இவர்களுக்கும் இந்த ஐயாவுக்கும் ஒரு தொந்தரவு. தீர்க்கதரிசி ஆயிட்டே, அதனால் ஐயான்னு சொல்கிறேன். இவர் அப்படியே குறுகி காணப்படணும், கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தை மாதிரி ஆகிடும். இவரை விழுங்கத்தக்கதான மீன் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. பிசாசானி அவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். விசுவாசி மூலமாகவே தீர்க்கதரிசிக்கு பிரச்சனை வரும், அல்லது ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வருகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் ஊழியக்காரன் மூலமாக விசுவாசிக்கு பிரச்சனை வருகிற காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருதரத்திலும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? அந்த மீனின் வயிற்றில் இருக்கிற பொழுது நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சூழ்நிலை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மலையில் ஜெபித்திருக்கலாம், பள்ளத்தாக்கில் ஜெபித்திருக்கலாம், பாலைவனத்தில் ஜெபித்திருக்கலாம், கடலோரத்தில் ஜெபித்திருக்கலாம். ஆனால் யோனா ஐயா மட்டும் மீனின் வயிற்றில் இருந்து ஜெபித்தார். ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தா இவன் மீனின் வயிற்றில் போய் யாராவது ஊழியம் பண்ண முடியுமா? பாருங்கள், ஒரு மனிதனும் கிட்ட வர முடியல. எல்லா மனிதனும் கருத்து பிரித்து வைத்திருக்கிறார் இல்லையா? என்னத்துக்கு? சிலரெல்லாம் நாமே மனம் திரும்புகிற பொழுது நாம் குணமடைவோம். உங்கள் மனம் திரும்புதலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. மனம் திரும்பினால் நீங்கள் குணம் அடைவீர்கள். அப்புறம் ஊழியக்கார அனுப்புறது, எண்ணெய் பூசி ஜெபிக்க மூப்பர்கள் வீட்டுக்கு வர்றதெல்லாம் ரெண்டாவது, அது வேறு கேஸு. இது ஐசிசியோட பெரிய கேஸ். இது உங்களுடைய மனம் திரும்புதல் மட்டும்தான் உன்னை குணப்படுத்தும். அதை ரொம்ப நீங்கள் விசுவாசிக்கணும். பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது, யார்கிட்ட இல்லை. அந்த உணர்வுக்குள்ளே வருவதற்குத்தான் இவ்வளோ 3 நாள் ஆனது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு வருஷமாக இருக்கும், ஒரு 10 வருஷமாக கூட இருக்கும். அல்லது தாயின் கர்ப்பத்திலேருந்து வந்த நாளிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது ஐயா. அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க, எதில் பிரச்சனை. ஆனால் நீங்கள் சுற்றி கர்த்தர்கிட்ட கோவப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, என் ஜெபம் ஏன் கேட்கப்படல, நீ தகாதபடி நான் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். உங்களுக்கு ஒரு பகுதி திகழ்கிறது, இன்னொரு பாகம் தெரியாது.
ஏன் கிடைக்கலன்னா அதனால உனக்கு நிறைய பிரச்சனை வரும்ன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.